பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு இந்த மாசம் ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவன் பதறான். தொடர்ச்சியா நம்ம யாரெல்லாம் விசுவாசத்துல இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எப்படி பதற்றம் இல்லை, எதனால பதற்றம் இல்லைன்னு சொல்லி தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி அவங்க வாழ்க்கையில எதனால விசுவாசித்தார்கள், எப்படி விசுவாசம் பிறந்தது, அவங்க விசுவாசம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்ததுன்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற நல்லா பைபிள்ல கவனிச்சு பாருங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தர் தன்னுடைய வளர்ப்பு தந்தை மொர்தெகாய்க்கு சொல்ற ஒரு வார்த்தை இது. என்ன சொல்றாங்க கவனிச்சு பாத்தீங்களா? அதாவது ஆமான் அப்படிங்கிற ஒரு துஷ்ட மனிதனால அங்க இருக்கிற யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு உண்டாக போகிறது. இதை அறிந்து மொர்தெகாயும் எஸ்தரும் சும்மா இல்ல. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓடி போய் அந்த ஆமான்ட்ட போய் முறையிடல, ஆமான்ட்ட போய் சண்டை பிடிக்கல. அதை விட ராஜாட்ட போய் உடனே இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், எங்க எல்லாரையும் கொல்ல அவ திட்டமிடுறான் ராஜாவேன்னு சொல்லி அவங்க இடத்துல போய் சொல்லவும் அவங்க கூடி வரல. அவங்க எதுக்கு கூடுறாங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, அந்த மொர்தெகாய்க்கும் தந்தைக்கும் சொல்லி அனுப்புறாங்க, எஸ்தர் ராஜாத்தி, நீங்க எனக்காக அல்லும் பகலும் 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. நானும் என்ன செய்யறேன், இந்த இடத்துல என் தாதிமார்களோடு இணைந்து ஜெபித்துட்டு அதுக்கப்புறமா நான் ராஜா ஃபேஸ் பண்ண போறேன். அங்க நான் செத்தாலும் சாகுறேன். அவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் இல்ல பாருங்க. ஏன் இந்த பதற்றம் இல்லைன்னா, அவங்க ஜெபிக்கிற ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீக்கு அந்த ஒரு பதற்றமே இருக்காது. எஸ்தருடைய ஜெப வாழ்க்கையை பாத்தீங்களா? ஒரு காரியம் வரும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே போய் அந்த காரியத்தை முடிக்கணும், செய்யணும், வெட்டணும், பிடிக்கணும்னு சொல்லி யோசிக்கல. முதல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறதான என் சகோதரனை, என் சகோதரிய, இன்னைக்கு ஒரு வேளை உங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், பிசினஸ்ல பிரச்சனை இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பிரச்சனையில் அகப்பட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. என்ன தெரியுமா? உபவாச ஜெபம். 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் எஸ்தரை போல அல்லும் பகலும் தேவசமத்துல விழுந்து கிடங்க. ஆண்டவரே, இதோ இந்த பிரச்சனையெல்லாம் நீ அறிவீரப்பா, இந்த பிரச்சனையில இருந்து நான் மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா, நான் தினமும் ஜெபிக்கிறவளா மாறுறேன்னு சொல்லி எல்லா பழைய காரியங்களை ஒழித்து விட்டு புதிதாய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி தேவ சமூகத்துல மன்றாடி பாருங்க. எஸ்தருக்கு உதவி செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். ஜெபத்தை முடிச்ச பிறகு ராஜாட்ட போய் நிக்கிறாங்க எஸ்தர் ராஜாத்தி. அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ராஜா முன்னாடி சர்வசாதாரணமா யாரும் போய் நின்ற முடியாது. குறிப்பா ராஜாவே கூப்பிடாம ஒரு எந்த ஸ்திரீயும் ராஜாவுடைய சன்னிதானத்துல முன்னாடி நிக்க முடியாது அந்த ராஜஸ்தானத்துல. அப்படி இருக்கும்போது இவங்க சட்டத்தை மீறி அவருக்கு ராஜா கூப்பிடா விட்டாலும் நான் போய் நிக்கிறேன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? எதனால தெரியுமா? அவங்க ஜெப வாழ்க்கை. நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்ட்ட, கர்த்தர் எனக்காக ராஜாவுடைய இருதயத்தை தயவு செய்வார்னு சொல்லி அவங்க விசுவாசம் இருந்திருக்கு. எனக்காக இதோ நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய வளர்ப்பு தந்தைய அழகா டீச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு இதோ நீங்கள் மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளும் ஜெபிக்கணும். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளும் ஜெபித்தா அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு உங்க குடும்ப விசுவாசத்துல தளர்ந்து போகக்கூடாது அப்படின்னா, ஒரு சின்ன காரியத்துல பதற்றம் வந்துடக்கூடாது அப்படின்னா, நீங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் காட்சி அளிக்கணும். எஸ்தர் இணைந்து ஜெபித்தாங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆமானுடைய சதி திட்டங்கள் எல்லாமே தகுடுபடியாய் மாறிற்று. எஸ்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. யூத ஜனங்க பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தர் இதோ எஸ்தர் ஜெபத்தையும் மொர்தெகாய் ஜெபத்தையும் அங்க கூடியிருக்கிறவங்க ஜெபத்தையும் கேட்டு ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினார். பாதுகாப்பை கொடுத்தார். பதற்றம் இல்லாம விசுவாசத்தோடு வாழ தேவன் கிருபை தந்தார். இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கண்களை முடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதோ யூதர்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை கேட்டு ஆண்டவரை புலம்பாம, பிரச்சனைக்குள்ள கடந்து போகாம, எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் ஆண்டவரே அப்பா அல்லும் பகலும் உடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபித்தது போல இதோ எங்களையும் தாழ்த்துறோம்ப்பா. சுத்தி இருக்கிற எந்த சூழ்நிலையை கண்டு நாங்க பதற்றம் இல்லாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தை நித்தமும் தேடணும், ஜெபிக்கணும். இது நிமித்தம் விசுவாசத்துல வளர எங்களை தாழ்த்துறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.